2026ல் மக்கள் ஏன் டிவிகேவிற்கு ஓட்டு போட வேண்டும்? கேள்வி இதுதான். 50 வருஷமா மாற்றி மாற்றி ஓட்டு போட்டாச்சு. ரோடு வந்துச்சா? வந்தது. ஆனால் ரோட்டில் உள்ள குழிகள் போச்சா? இல்லை. லஞ்சம் போச்சா? இல்லை. லஞ்சம் ஒழிஞ்சதா? இல்லை. தகுதியான இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சதா? இல்லை. இன்னும் 33 நாள்ல தேர்தல். சினிமாக்காரன் வந்து என்ன பண்ண போறான் கேட்கிறவங்களுக்கும், இந்த முறை மாற்றம் வந்தே தீரணும் என்று நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவில் தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க. மக்கள் ஏன் டிவிகேவிற்கு ஓட்டு போடணும்? இதோ 5 முக்கிய காரணங்கள். முதலாவது காரணம், கூட்டணி இல்ல, நாம 234 தொகுதியிலும் தனிச்சு நிப்போன்னு விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கும் தமிழக அரசியலையே அதிர வச்சிருக்கு. மற்ற கட்சிகள் எல்லாம் சீட்டுக்காகவும் பதவிக்காகவும் டெல்லி முன்னாடி மண்டியிட்டு நிற்கிறப்போ, மக்கள் தான் என் கூட்டணின்னு கெத்தா நிற்கிறாரு பாருங்க. அங்க இருக்குதுங்க உண்மையான தைரியம். இது ஒன்று போதாதா நாம் டிவிகேவிற்கு ஓட்டு போடுவதற்கு? இரண்டாவது, பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அதிகாரம். மாதம் 2500 ரூபாய் நிதி உதவி, 6 இலவச சிலிண்டர், பவுன் தங்கம். இதெல்லாம் வெறும் கவர்ச்சி திட்டம்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் ஒரு சராசரி குடும்ப தலைவியோட கஷ்டத்தை விஜய் அவர்கள் புரிஞ்சு வச்சிருக்காரு என்றுதானே அர்த்தம். முக்கியமாக பெண்களோட பாதுகாப்புக்காக அவர் முன் வைக்கிற அந்த 0 டொலரன்ஸ் பாலிசி, இதுதான் இப்போதைய தேவை. மூன்றாவது காரணம், லஞ்சம் இல்லாத நிர்வாகம். பணம் கொடுத்து ஓட்டு வாங்க மாட்டோம்னு பனையூரில் வேட்பாளர்களுக்கு அவர் கொடுத்த அட்வைஸ் கவனிச்சிங்களா? ரோகிணி தியேட்டர், ரேவந்த், சரண், ரஜினி மன்ற அசோக்னு இளைஞர்களையும் புதுமுகங்களையும் களம் இறக்கி இருக்காரு. ஏன்னா பழைய அரசியல்வாதிகளால் பழைய அரசியலைத்தான் பண்ண முடியும். மாற்றத்தை கொண்டு வர புதிய தலைமுறை நண்பர்களே வேண்டும். நான்காவது காரணம், கல்வி உரிமை. நீட் தேர்வு வேணாம், கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும்னு அவர் தொடர்ந்து போராடிட்டு வராரு. தமிழ்நாட்டு மாணவர்களோட டாக்டர் கனவு இனி சிதைக்கப்பட கூடாது என்பதில் விஜய் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்காரு. கல்வியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்ச காமராசருடைய பாதையில் தான் டிவிகே கையில் எடுத்திருக்காங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது அவருக்காக இல்லை, 30 வருஷமாக மக்கள் கொடுத்த அன்பிற்காக. ஐந்தாவது காரணம், விவசாயிகளுக்கான புதிய வெளிச்சம். விவசாய பொருட்களுக்கு நேரடி சந்தை வாய்ப்பு மற்றும் இடைத்தரகர்கள் இல்லாத விற்பனை முறையை விஜய் வலியுறுத்தி வருகிறார். காரணம், டெல்டா மற்றும் பிற விவசாய மாவட்டங்களில் உள்ள இளைஞர்களை கவரும் வகையில் நவீன விவசாய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதை தனது கொள்கையாக வைத்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்ப்பு மத்திய அரசின் சில கொள்கை மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கும்பொழுது துணிச்சலாக தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படுவதை வேடிக்கை பார்க்க மாட்டேன் என அவர் சொல்வது திராவிட அரசியலுக்கு மாற்றாக ஒரு தமிழ் தேசிய முற்போக்கு பார்வையை மக்களுக்கு அளிக்கிறது. சினிமாவில் கோடிகளா பார்த்த காசு, புகழ், இது எதையுமே எதிர்பார்க்காம வெயில்ல நின்று மக்கள் கிட்ட ஏன் ஓட்டு கேட்கிறாரு? ஏன்னா நாம அவர் மேல வச்ச அன்புக்கு அவர் கொடுக்க நினைக்கிற கைமாறு. இந்த மாற்றம் தான். இது ஒருத்தரோட வெற்றி இல்லை, இது தமிழகத்தின் வெற்றி. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கல்பனா ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.